உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாக 62வது மாத நற்சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் யாம் உள்ளம் பூரிப்படைகின்றேன். மன தூய்மை என்ற தலைப்பில் சில விடயங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று உலகத்திலே வாழ்கின்ற எல்லா மனிதனும் ஏதோ ஒரு வகையிலே மன தூய்மை இல்லாமல் இருக்கின்றான். அதனால்தான் அவன் ஒரு வேலையை சரியாக செய்ய முடியாமல் தடுமாறுகின்றான். ஒரு பேச்சை சரியாக பேச முடியாமல் தடுமாறுகின்றான். ஏதோ ஒரு வகையிலே 3 வருடங்களுக்கு முன்னர் ஒரு பேச்சும் 3 வருடங்களுக்கு பிறகு பின்னர் ஒரு பேச்சும் என்ற நிலையிலே அவனுடைய வாழ்க்கை இன்று செல்வதை நாம் காணலாம். இதற்குரிய காரணம் மன தூய்மையின்மை. இந்த மன தூய்மையின்மை இல்லாமல் இன்று எல்லா துறையும் சீரழிந்து இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வைத்தியத்துறை, கல்வித்துறை, சமூகத்துறை, போக்குவரத்து துறை, சுற்றாடல் துறை, புவியியல் துறை, வாழ்வியல் துறை, கண்டுபிடிப்பு துறை, விவசாயத்துறை என்று எல்லா துறையும் ஏதோ ஒரு வகையிலே நலிவடைந்தே காணப்படுகின்றது. இதற்குரிய காரணம் அங்கே தன்னுடைய பணியை, தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்ற நபர் அவர் மன தூய்மையற்ற நிலையிலே ஏதோ ஒரு இலக்கு அடிப்படையிலே வாழ்க்கையிலே பிடிமானமற்று செயற்படுவதே இதற்குரிய காரணம். இன்று பாருங்கள், அரசியல் துறை என்று நாம் பார்க்கின்றோம், பொறியியல் துறை என்று பார்க்கின்றோம், பொருளியல் துறை என்று பார்க்கின்றோம், கலைத்துறை என்று பார்க்கின்றோம் என்று பல துறைகளை பார்த்தாலும் இன்று அந்த துறைகள் அவர்களால் பெருமை அடையவில்லை. ஆகவே இங்கே மனிதனுக்கு மன தூய்மை என்பது இல்லை என்பதை காட்டுகிறது. அவன் ஏதோ ஒரு சிந்தனை அடிப்படையிலே தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு அப்பால் ஒரு இயந்திரமயமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றமையும் இதற்குரிய காரணம். ஆகவே மன தூய்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த பொய்யாமொழி புலவர் இந்த அரண் வலியுறுத்தல் என்ற பகுதியின் ஊடாக மன தூய்மை என்பதற்கு சிறந்த ஒரு குறட்பாவை காட்டியிருக்கின்றார். மனத்து கண் மாசிலன் நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்து அறம் ஆகுல நீர பிற என்பதே இந்த குறட்பா.
குறட்பாவினூடாக அவர் வலியுறுத்துகின்ற விடயம் இன்றைய காலத்திற்கு மிகவும் பொருத்தப்பாடுடையது. அந்த குறட்பாவினுடைய பொருளை சற்று பார்ப்போம். ஒருவன் தன் மனத்திலே தூய்மை உடையவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. ஒருவன் தன் மனத்திலே அல்லது மனத்தில் தூய்மை உடையவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை எல்லாம் மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. ஒருவன் மனத்தில் தூய்மை உடையவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. பாருங்கள், இந்த உலகத்திலே சிறந்த அறம் என்று சொல்லப்படுவது மனத்திலே தூய்மை உடையவனாக இருக்க வேண்டும். இன்று பாருங்கள், கல்வியலாளரை பாருங்கள், அரசியல்வாதிகளை பாருங்கள், எந்த இடத்திலும் பேசுகின்ற போது அவர்கள் சிந்தித்து முன்னர் ஒரு வகையிலே பேசியிருப்பார்கள், பின்னர் ஒரு வகையிலே பேசியிருப்பார்கள். சிந்தித்து அறிவுபூர்வமாக கதைக்கின்றார்களே ஒழிய இந்த உலகத்துக்கு பயன்படத்தக்க வகையிலே அறிஞர்களாக ஞானிகளாக கருத்துக்களை வெளிப்படுத்துவதில்லை. இதைத்தான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அதாவது ஒருவன் தன் மனத்தில் தூய்மை உடையவனாக இருக்க வேண்டும். அனைத்து அரண் அதுவே அறம். அறம் அவ்வளவே. இதை விட வேறு ஒரு அறமுமே இல்லை. மனத்திலே தூய்மையாக இருந்தால் அவன் பேசுகின்ற வார்த்தையிலே தெளிவு இருக்கும். மனத்திலே தூய்மையாக இருந்தால் அவன் பார்க்கின்ற பார்வையிலே தெளிவிருக்கும். ஒரு பொருளை நோக்குகின்ற கோணத்திலே தெளிவிருக்கும். இன்று மனிதர்கள் மனத்திலே நயவஞ்சனையோடு வேறு ஒரு நோக்கத்தோடும் இந்த உலகத்திலே பழகி கொண்டிருப்பதால் தான் அவர்கள் எந்த செயலிலையுமே ஒரு வெற்றி நிலையை அடையாத நிலை இருக்கின்றது. தொடர்ந்து பாருங்கள். ஆகுல, இதுதான் சிறந்த ஒரு வரி. ஆகுல நீர பிற. ஆகுல நீர பிற. ஆகுல நீர பிற. மன தூய்மை இல்லாதவற்றை அல்லது மன தூய்மை இல்லாத ஏனவை எல்லாம் ஆரவாரத்தன்மை உடையவை. இன்று பாருங்கள், அரசியலிலே மன தூய்மை இல்லாமல் ஆரவாரமாக எதையோ ஒரு விடயத்தை செய்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையிலே அரசியலாக இருந்தால் என்ன, சமயமாக இருந்தால் என்ன, கலாச்சாரமாக இருந்தால் என்ன, பண்பாடாக இருந்தால் என்ன, பொழுதுபோக்காக இருந்தால் என்ன, விழுமியமாக இருந்தால் என்ன, போக்குவரத்தாக இருந்தால் என்ன, நாகரிகமாக இருந்தால் என்ன, தங்களுடைய அன்றாட வேலைகளாக இருந்தால் என்ன, அன்றாடமான செயற்பாடுகளாக இருந்தால் என்ன, எல்லாமே மன தூய்மை இல்லாமல் ஆரவாரத்தோடு தான் செய்கின்றார்கள். இங்கேதான் நாங்கள் மன தூய்மை இல்லாமல் இன்று நாங்கள் சின்னாபின்னமாகி இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நேரிய வாழ்க்கை முறையும் நாங்கள் வாழ்கின்ற போது சந்தோஷமாக வாழ்வதற்கும் நாம் இந்த பொய்யாமொழி புலவர் சொல்லுகின்ற இந்த மன தூய்மை என்ற அந்த அறத்தை பின்பற்றினால் எங்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாது. இந்த குறட்பாவை மீண்டும் மீண்டும் பாருங்கள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். ஒருடைய மனத்திலே, ஒருடைய உள்ளத்திலே, உள்ளத்திலே நெஞ்சிலே மாசு இல்லை என்றால், மாசுன்னா குற்றம் இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அனைத்து அரண், எல்லாவற்றுக்குமே சிறந்த அரணாக இருப்பது அதுவே. அவ்வாறு இல்லாமல் பாருங்க, ஆகுல நீர பிற. அவ்வாறு இல்லாமல், அதாவது மன தூய்மை இல்லாமல் இருக்கின்ற மற்றவை எல்லாம் ஆரவாரத்தன்மை உடையவை. இன்று பாருங்கள், ஆலயங்களிலே ஆரவாரம், கலாச்சார நிகழ்வுகளிலே ஆரவாரம், களியாட்டங்கள், திரைப்பட களியாட்டங்கள், பொழுதுபோக்குகள். இன்று
ஆலயங்களுக்கு செல்கின்றோம், எங்களுடைய மனம் ஒரு லயித்த நிலையை, அதாவது எங்களுடைய மனம் ஒரு அமைதிக்காக வேண்டும். ஆனால் இன்று ஆலயங்களுக்கு செல்கின்றவர்கள் தங்களிடம் இருக்கின்ற ஆபரணங்கள், ஆடைகள், அவற்றை இந்த சமூகத்திற்கும் ஏனையவர்களுக்கும் காட்டுவதற்காக செல்கின்றார். அங்கே மன தூய்மை என்பது இல்லை. நாம் மன தூய்மையோடு இருக்க வேண்டும். ஆகவே மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்பதற்கேற்ப நாங்கள் வாழ்ந்து எல்லோரும் இன்றைய மேடைகளிலே பொய்யாக முழங்குவதை விடுத்து, பொய்யாக மக்களோடு பழகுவதை விடுத்து, பொய்யாக இன்று உறவுகள் எல்லாம் சிதைந்து சின்னாபின்னமாக இருக்கின்றன. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகள், சகோதரர்களுக்கான உறவுகள், ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவுகள், வைத்தியருக்கும் நோயாளிகளுக்கும் இடையிலான உறவுகள் இன்று எல்லாம் ஏதோ ஒரு வகையிலே சின்னாபின்னமாகி உயிர்களை ஒரு ஒரு தொடர்பற்ற நிலையிலே கொலை செய்கின்ற தன்மைக்கு உருவாகி இருக்கின்றது. இன்று குடும்ப பிறழ்வுகள், குடும்ப சர்ச்சைகள், குடும்பத்தில் ஏற்படுகின்ற முரண்பாடுகள், அதனால் அந்த 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 குடும்பத்தில் இருக்கின்ற சிறுசுகள், அந்த பிள்ளைகளுடைய மனங்களிலே என்ன கள்ள கபடங்கள் விதைக்கப்பட்டு அது வளர்ந்த பின்னர் அந்த பிள்ளை அந்த சமூகத்திலே அந்த ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட வன்முறையை பிரதிபலிக்கின்றது. ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மனத்தின் கண் தூய்மை வேண்டும். இந்த பொய்யாமொழி புலவர் சொல்லுகின்ற இந்த மனத்தின் கண் தூய்மையாக இருந்தால் நாம் நன்கு வாழலாம். ஆகவே இந்த குறட்பாவை நீங்கள் எல்லோரும் ஞாபகத்தின் படுத்தி மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்து அரண் ஆகுல நீர பிற. பிறன வேற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்து அரண் ஆகுல நீர பிற. நன்றி. மீண்டும் ஒரு சிந்தனையில் சந்திக்கின்றேன். அன்புடன் புயல் நேசன்.